ரிஷபராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று இந்த காணொளியில் நாம் முழுமையாக காண்போம். ஓகே, ரிஷபராசி நேயர்களே, உங்களது ராசியின் பெயரிலேயே உள்ளது சாபம். போன ஜென்மத்தில் நீங்கள் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, அதனால்தான் அது சாபமாக இருந்தது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசியின் பெயரிலேயே உள்ளது சாபம். போன ஜென்மத்து சாபத்தினால் நீங்கள் வாழ்ந்தது பத்தாமல் சாபம் பெற்று இந்த ஜென்மத்திலும் நீங்கள் பிறந்து வந்திருப்பதால் உங்களுக்கு இந்த ராசியின் பெயரின் கிடைத்துள்ளது. மற்றும் புதன், ராகு, கேது, பக்கத்து வீட்டு கீது அனைத்தும் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஒரு குத்தாட்டம் போட்டு கொண்டிருப்பதால் அதனுடன் சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கடா என்று ஒரு ஆடும் வாய்ப்பு இல்லாதால் சிறிது சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். நீங்கள் கேட்கலாம், உங்களது வாழ்க்கையில் இருக்கும் காதல், திருமணம், கல்வி இதெல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்கலாம். முதலில் காதலை பற்றி வரும். கட்டத்தில் முதல் காதல் தான் இருக்கிறது. உங்கள் லவ்வரை பற்றி நீங்கள் கேட்டோம் என்றால் நீங்கள் உங்கள் லவ்வர் கூட மிகவும் சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஆரோக்கியத்துடன் நல்லா இருப்பீங்க என்று கட்டத்தில் கூறுகிறது. சந்தோஷமா இருக்கியா? கேட்குற நிமிஷம் நல்லா இருந்துச்சா? செருப்பு பிஞ்சுற நாய அப்படின்ற சுக்கிரன் வக்கிரத்தோடு இந்த டைலாக்கை கூறுவதால் உங்களது காதல் நடக்கவே நடக்காது என்று இந்த கட்டத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு காதல் உங்களுக்கு இருந்தால் அது பிச்சுட்டு இன்னொருத்தவங்கள ஓடி போகிறன்றதும் இந்த கட்டத்தில் இருக்கு. ஸோ காதலிக்காதே மனசை காதலிக்காதே அப்படி என்று நீங்கள் பாடுவதற்கு முன்னாடியே காதலை பணித்தொலையாத பரதேசி பிள்ளை என்று இந்த கட்டம் கூறுகிறது. நான் கூறவில்லை நண்பர்களே, கட்டம் தான் கூறுகிறது. மற்றும் உங்கள் நண்பர்கள் காலேஜில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, எந்த தொழில் பயிலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களால் பயனடைவார்கள். எப்படி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் வாங்கும் செருப்படியின் கேப்பில் அவர்கள் சிட்டு ரிலாக்ஸாக ஓகே அப்படி என்று அவர்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு பல்லை எழுத்தி கொண்டு கிளாப் தட்டி உங்களால் பயனடைவார்கள் என்று கட்டம் கூறுகிறது. ஓகே, இவைகளிலிருந்து தப்பிக்க உங்களுக்கு ஒரு பரிகாரம் ஒன்றும் இந்த கட்டம் கூறுகிறது. என்னவென்று பார்த்தால், ஓகே, உங்களது பரிகாரத்தை மட்டும் நான் கூறுவதற்கு முன்னாடி ஒரு சிறிய பிரார்த்தனை செய்துவிட்டு வருகிறேன். அப்பொழுதுதான் நல்லபடியாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்று கூறுகிறேன். Praise the Lord. அல்லாஹ் அக்பர். கந்தனுக்கு அலுலியோ சோஸ்திரம் ஆண்டவரே. ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஓகே நண்பர்களே, உங்களது ராசியின் படி நீங்கள் இவ்வளவு செருப்படிகளிலிருந்து தப்பிக்க உங்கள் கண்ணாடியை பார்த்து தினமும் 3 வேளை நீங்கள் துப்பினால் போதும். மற்றவர் துப்பிக்கொள்வதை துடைப்பதற்கும் மற்றவர்கள் துப்பினாலும் அது பெரிதாக வலிக்காமல் இருப்பதற்கும் அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இவ்வாறே உங்களோட 26ஆம் ஆண்டின் பயணம் முடியுமாக கட்டம் கூறுவது. இனிதே உங்கள் 2026ஆம் ஆண்டு முடிய நானும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவிலிருந்து உங்களிடம் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது ஜோதிடர் ஹரிஹரசுதன். நன்றி, வணக்கம்.